ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா ஃபேஸ்ல ஆக்னி அண்ட் ஹேர் ஃபால் அதிகமாகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மோஸ்ட் காமனா நம்ம ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னா வே புரோட்டீன், கிரியாட்டின், ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் சில பேர் யூஸ் பண்றாங்க அண்ட் ஃபேட் பர்னர்ஸ் சில பேர் யூஸ் பண்றாங்க. வே புரோட்டீன் அண்ட் ஹை புரோட்டீன் ரிச் டயட் என்ன பண்ணுதுன்னா உங்களோட பாடியில இருக்கிற இன்சுலின் லைக் growth ஃபேக்டர் 1 அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்னி ட்ரிகரை காஸ் பண்ணுது. ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்க ஃபேஸ்ல ஃபிளஷிங், ஸ்வெட்டிங் எக்ஸஸா வர்றது பிளஸ் ஆக்னி ஃபிளேரும் காஸ் பண்ணுது. கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஹேர் சேஞ்சஸ்னு பார்த்தப்போ வே புரோட்டீன் சில பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கணும், சில பேருக்கு ஹேர் ஃபால் இல்ல அப்படின்ற மாதிரியும் ஸ்டடிஸ் இருக்கு. பட் ஒரு கிளியர் கட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அதுக்கு கிடையாது. பட் கிரியாட்டினுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. இட் இஸ் அன் இன்னட் மாலிகுல். பட் நீங்க இந்த வே புரோட்டீன், கிரியாட்டின் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் வந்து சிவியரா தான் இருக்கும். அது இல்லாம ஆக்னியுமே அதிகமா ட்ரிகர் ஆகும். மோஸ்ட் சேஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியாட்டின், ஃபாலோட் பை வே, அதுக்கப்புறம் சில ப்ரீ ஒர்க் அவுட் ப்ராடக்ட்ஸ் வித் லிமிட்டோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேஃபர் சைட்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆக்னி ரொம்ப ட்ரிகர் ஆகுது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுதுன்னா சப்ளிமெண்ட்ஸை பிளேம் பண்ணாம உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.